சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எல்லாம் உள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருவையும் அன்னை வாராகி தேவியையும் வணங்கி, அன்பு நேயர்களே, சுக்கிரனுடைய பெயர்ச்சி. பொதுவாக சுக்கிரன் மாத கிரகம்தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். செவ்வாயாவது 45 நாளைக்கு 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி, சுக்கிரனுக்கு அதை விட குறைவு தான். ஆனாலுமே கூட இந்த முறை, அதாவது 25/9/2022 முதல் 25/9/2022 முதல் 20/10/2022 முறை கிட்டத்தட்ட ஒரு 26 நாட்கள் சுக்கிர பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். புதனுடைய வீட்டில், தனக்கு பிடித்தமான புதனுடைய வீட்டில் இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ கன்னிக்கு வரக்கூடிய சுக்கிரனால் 12 ராசிக்கும் என்ன மாதிரியான ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஆராய்ச்சி. இதில் எந்த ராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும், எந்த ராசி அன்பர்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் அல்லது ஒரு வருமானம் இல்லை ஏதேனும் ஒரு சின்ன சேஞ்சஸ், சிறு சிறு மாற்றங்கள், இது ஏதாவது நடக்குமா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அதையே ஒரு பதிவாக கொடுப்போம் என்று சொல்லி இந்த 25/9/2022 முதல் 20/10/2022 வரை சுக்கிரன் கன்னியில் இருக்கிறார். சரி, அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரையில் இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதனாக அமைந்து ராசிக்கு 5வது வீட்டிலே பலம் பெறுகிறார், திரிகோண பலம் பெறுகிறார். இந்த திரிகோணத்திற்கு திரிகோணமாக 5க்கு 5ஆக சனி பகவானும் வக்ர நிவர்த்தி அடைந்து சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது. அந்த சனி பகவான் உங்களுக்கு சுபர். ஏன்னா ரிஷபத்திற்கு மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்கியஸ்தானமாக 9வது வீடாக அமைகிறது. அப்போது இந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர், பாக்யாதிபதி. அந்த பாக்யாதிபதியோடு ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் இணைவது என்பது பேர் புகழையும் தொழில் வளர்ச்சியையும் வேலை வாய்ப்புகளையும் வளர்த்து விடுவதாக அமையும். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி என்பர்களே, தொழிலில் நல்ல வருமானம் இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், கேட்ட இடத்துல பணங்காசுகள் நல்ல முறையில் இருக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, புதிய தொழில் புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, இடமாற்றங்கள் இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் இருக்கும். இதெல்லாம் நல்லது நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் எல்லா திரிகோணத்திலும் கிரகங்கள் தொடர்பிலே இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணிய முன்னோர்களுடைய நல்லாசிகள் பெற்று நினைத்த காரியம் வெற்றி பெறக்கூடியதாக அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.